ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் நாவல் நியூபியோட 83வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 82 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அவங்க அந்த 15வது ஃப்ளோருக்கு வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. பட் அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் வந்துட்டு இடையில கலந்ததுனால அங்க நிரேஷா வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இசபெல்லா இருந்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு தட்ஸ் ரைட், அப்படிதான் அவங்க எல்லாத்தையுமே சாப்டர் ஃபேட்டி, நம்மளோட வீட்டுக்குள்ள இவங்க அத்துமீறி நுழைஞ்சதுக்கு இதுதான் அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ ஆஃப் குளூட்டனை யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த இசபெல்லாவோட லெவல் வந்துட்டு காமிக்கல. வயசு மட்டும் 469 வருஷம் காமிக்குது. ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் மேஜிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுமே இருந்துட்டு இருக்கு. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை காப்பி பண்ண அப்படின்னா இவ வந்துட்டு வாழ்ந்த எல்லா நாட்களுமே அவ ஏன் பிறந்தோம் அப்படின்னு அதை கர்ஸ் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு டைமை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி அவ பிறக்கிறப்பே அவளை வாமா கிரீட் பண்ணா அப்படின்னா ஹீரோவால அவளோட ஸ்கில் ஒன்று காப்பி பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இசபெல்லா வந்துட்டு ரைட், உங்கள்ட்ட வந்துட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னோட என்விசின் இருந்துட்டு அந்த டெமானிக் ஹியூமன்ஸோட சேர்ந்து நேரம் உங்க பேக் லைன்ல இருக்கிறவங்கள துரத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் அங்கேயே துரத்திட்டு இருக்கா. அப்ப அங்கிருந்து ஓட விடாம அந்த கவாயின் வந்து குட்னஸ், இங்க நான் கிளீன் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இருக்கு போலயே, இந்த இடத்துல தான் டீமன் இருந்துட்டு வர போறாங்க. சோ இந்த இடத்த நான் கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவன கொண்டுட்டு இருக்கான். அப்ப இதையுமே போன் பண்ணி மெரியா கிட்ட, மிஸ் மெரியா, டெமானிக் ஹியூமனும் என்விசினும் இங்க இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டீமன் காட் கிங் இருக்காங்க, அவன் இருந்துட்டு சின்னதா மாதிரி இங்க பாரு இப்ப கூட நேரம் ஆகல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ எப்படி இங்க 15வது ஃப்ளோருக்கு வந்த அப்படிங்கிறப்ப உன்கிட்ட பேசுனதுக்காக நான் சின்ன சின்ன குளறுபடி எல்லாம் பண்ணி வந்திருக்கேன். பட் கவலைப்படாத, வேற யாராலையும் என்ன பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது. நீ இப்ப என்ன சொல்ற, என்னோட டார்க் ஸ்டூடெண்டா மாறிக்கிறியா? இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஒரே செகண்ட்ல தீக்குற மாதிரியான பவர்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். இப்ப வந்துட்டு நீயுமே கொஞ்சம் மோசமான சிச்சுவேஷன்ல தானே இருக்க, எந்த ஒரு அட்டாக்குமே அந்த சின் மேல வேலையே செய்யறது இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்னது நான் டேஞ்சரா இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப அந்த சைடு கவாயின் இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட கெட்ட தெரேசா. ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி நான் பவர்ஃபுல்லான ஆளே இருந்துட்டு அந்த இடத்துல விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். கவாயின் இருந்து பரவாயில்ல, ஒரு ஆம்புஷ்க்கு திரும்பி ஆம்புஷா, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை கேங் ஜூனியருக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படிங்கிறான். இதை தான் ஹீரோ வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கான். அந்த ஹோலி எம்பையருக்கு வந்த டெமானிக் ஹியூமன் வந்துட்டு இங்கேயுமே டீமன்ஸ் வந்து கூப்பிட்டு போறாங்க. அவங்களோட டிஸ்கஸ்டிங்கான ஆறாவை என்னால உணர முடியுது. இந்த ஹோலி எம்பையர் எவ்வளவு உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். ஆனாலும் அங்க போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப தெரேசாவோட உடம்புக்குள்ள அந்த நல்ல தெரேசா இருந்துட்டு என்னால அவனை மன்னிக்க முடியாது. என்னோட ஹோலி எம்பையர்ல இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ் இருந்துட்டு அவனாலதான் உயிர்களை இழந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு ஆமா அதே சிஸ்டர்ஸ் தான் நம்ம அவங்கள காப்பாத்தின உடனே நம்மள கை காமிச்சு கேவலமா பேசினாங்கல்ல அப்படிங்கிறப்ப நல்ல தெரேசா இருந்துட்டு அப்பெல்லாம் சொல்லாத, அவங்களுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் தெரியாது அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு சரி விடு இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு நான் வந்துட்டு கவாயினை வந்துட்டு கேப்சர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அவனை அசோசியேஷன் புடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு என்ன திடீர்னு அவன் பண்ண எல்லாத்தையுமே உணர்ந்து மன்னிப்பு கேட்பான்னு நினைக்கிறியா? இந்த ஹோலி எம்பையருக்கும் அவேக்கன் அசோசியேஷனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவங்க அவனுக்கு தண்டனை கூட கொடுக்க மாட்டாங்க. பேசாட்டு கொன்று அவன் பண்ண பாவம் எல்லாத்துக்குமே இதுதான் சரியான தண்டனை. இல்ல நீ அதை பண்ண மாட்ட, நீ என்ன கடுப்பேத்துற, நீ இங்கே இருந்து நீ பண்ண எல்லாத்தையுமே நினைச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு என்னால இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள சிறப்படிச்சு வச்சுட்டு வெளியே இருந்துட்டு போறா. அப்ப வெளியே கவாயின் இருந்துட்டு அவளோட நெக்லமென்சி ஸ்கில்ல வச்சு நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு வெளியே கொண்டு வரப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு அவளோட பெரிய பிளாக் ஸ்வாட வச்சு அது எல்லாத்தையுமே ஒரே வீட்டுல வெட்டி தள்ளிரா. கவாயின் இருந்துட்டு குட்னஸ், நான் கேர்ஃபுல்லா இல்லைன்னா நானே செத்துடுவேன் போலயே, எப்படி ஒரு சயின்டிஸ்டால மத்த ஹியூமன்ஸா கொல்ல முடியுது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றிலே ஏத்திட்டு எங்க இருக்கா மனுஷன், என் கண்ணு முன்னாடி வெறும் கேவலமான ஒரு பாராசைட் மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சா குத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சைடு என்பி இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே துரத்திட்டு வந்துட்டு இருக்கப்ப எல்லாருமே ஓடுங்க இது ஆபத்தானது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலதான் இயன்பாவோட தாத்தா இருக்காரு. அவர் இருந்துட்டு லெட் சி ஜினியோக்கு இருந்துட்டு எழுதி கொடுத்த நோட்ஸை பார்க்கலாம் மேன், இது எல்லாத்தையுமே ரொம்ப சின்னதா இருக்கா, என்னால படிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட மூஞ்சி எழுந்து எத்திட்டு மத்தவங்க எல்லாருமே அவங்களோட வேலையை முடிக்கிற வரைக்கும் இதை போட்டு அடிச்சு துவச்சிட்டே இருந்தா மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அங்க அடிச்சிட்டு இருக்காரு. இங்க கெட்ட தெரேசா இருந்துட்டு ஆப்வியஸ்லி அவனை போட்டு மூஞ்சா குத்துறா. இது எல்லாத்தையுமே மெரியா இருந்துட்டு பார்த்துட்டு இப்படி இவங்க திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஆலிஸா வந்துட்டு அந்த குரூப்புக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. தட்ஸ் அமேசிங் அப்படிங்கிறப்ப அந்த டீமன் கார்டு இருந்துட்டு ஹே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கியா, அவங்க சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நீ சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பாரு. சரி இப்ப இந்த குண்டான சின் இருக்குல்ல அதை வந்துட்டு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டேமின் உன்னோட ட்ரோன்ஸை வச்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப அவனும் ட்ரோன் சம்மனிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணி ட்ரோன்ஸை வர வச்சு அந்த குண்டு சின்ன இருந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இசபெல்லா வந்துட்டு ஏ குண்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அதை பிடிக்காத, இங்க அத்துமீறி வந்தவங்க பிடி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட டீமன் கிங் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி டக்குன்னு அதோட கழுத்துல இருக்கிற ஒரு மான்ஸ்டரோட பணத்தை வந்துட்டு திருடிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் அதோட அதர் வேர்ல்டு ரெஸ்டாரண்ட் ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி 101 ரெசிபிஸ் ஃபார் அன் ஈவில் ஃபுட் கிரிட்டிக் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து யூஸ் பண்றான். இது மூலியமா எவ்வளவு மோசமான இன்கிரீடியன்ட் ஹீரோ யூஸ் பண்ணாலும் சாப்பாடு டேஸ்டா வந்துடும். பதற்கீங்களா வே
வெயிட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த 4 டிஷ்ல ஒரே ஒரு டிஷ் மட்டும் அந்த மான்ஸ்டரோட உடம்ப வச்சு பண்ண டிஷ் கிடையாது. எது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வியர்டா வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா நீங்க துப்பிருங்க. ஏன்னா அது வந்துட்டு மான்ஸ்டரோட கறியா இருக்கனால அப்படிங்கிறப்ப மான்ஸ்டரோட கறியை சாப்பிடணுமா எங்களுக்கு காலம் முழுக்க அது டிராமடைஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்மளுக்கு வேற வழி இல்ல. இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இது உண்மையான ஒரு சாப்பாடுன்னு நினைச்சிட்டு சாப்பிடுங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல சாப்பிடுங்க. அப்பதான் சீட்டிங் பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னா எனக்கு அந்த மான்ஸ்டரோட சாப்பாடு கிடைக்கல போல அப்படின்னு நினைச்சிட்டு சாரி கைஸ் எனக்கு தான் நல்லது கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல வரப்ப டேமி வந்து எந்த நல்லதா இருக்கு எனக்கு தான் அப்ப மான்ஸ்டர் கிடைக்கல போல அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு அதே தான் சொல்றா. ஆனா அது 3 பேர் சிஸ்டம்லயுமே நீங்க அதை சாப்பிட்டீங்க உங்களால இனிமேல் டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துருது. பார்த்தா ஹீரோ கிட்ட தான் நல்ல சாப்பாடு இருக்கு. அப்படியே அது மான்ஸ்டர் ஃபுட் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுருங்க. எல்லாமே நம்ம பிரெயினுக்கு போற எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் அப்படிங்கிறப்ப அவங்க 3 பேர் அந்த இடத்துல வாந்தி எடுக்கிற மாதிரி ஆயிரானுங்க. அதுக்கப்புறம் அந்த கடுப்புலயே டை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ஏன் அட்டாக் பண்றான். அதை இருந்துட்டு பிரஷ் பண்ணிக்கிட்டே அவனோட மெஷின் மோனார்க்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். மெரியா இருந்துட்டு வாந்தி எடுக்கிற நிலைமையில அவரோட ஃபிளேம் இப்ப வந்துட்டு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்றப்ப எல்லாமே டேமேஜ் வந்துட்டு ஆகுது 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 அப்படின்னு சிஸ்டம்ல வரப்ப அந்த இசபெல்லா வந்துட்டு என்னோட குளூட்டனி அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு முன்னாடி போயிட்டு என்ன இசபெல்லா இப்ப நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அப்படி நிக்கிறத பார்த்துட்டு அவ உடனே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சாரா. இதுதான் ஆக்சுவலா அவளோட பிளாக் டியர்ஸ் அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. ஹீரோ வந்துட்டு நான் பண்ணிட்டேன் இசபெல்லாவோட மெயின் ஸ்கில் பிளாக் டியர்ஸ் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கப்ப அவளோட அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே அங்கிருந்து ஒவ்வொருத்தவங்களையா அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு எல்லாருமே இது மேல மாட்டிக்காம வழிய விடுங்க அப்படிங்கிறப்ப அது ஸ்ட்ரெயிட்டா மெரியாக்கு வந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு அவருக்கு ரியாக்ஷன் டைம் இல்ல. ஆனா கரெக்டா இயான் வந்துட்டு அதை வந்துட்டு புடிச்சு அதை வந்துட்டு தடுத்துறா. பட் அதோட ஸ்கில் என்ன தெரியுமா கைஸ், ஏதாச்சும் ஒரு உயிரில்லா பொருளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்ல கொடுத்து அது உயிரோட வர வச்சிரும். சோ அவரோட கிளவுஸ்க்கு வந்துட்டு உயிர் வந்துருது. அவர் வந்துட்டு என்னது இது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது உங்களை டச் பண்ணாம விடுங்க ஏன்னா அது விச்சோட தாட்டை வச்சு உங்களோட மைண்டே கரெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறப்ப அவர் எனக்கு இந்த கிளவுஸ் இருந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதை எத்தி தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸ் மேலையும் போயிட்டு அந்த பிளாக் டியர்ஸ் வந்துட்டு பட்டு அதுங்களாம் உயிரோட வந்துருது. இப்ப மெரியா இருந்துட்டு எல்லா ஸ்டாச்சுமே மான்ஸ்டரா மாறிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அவ அழுகிற வரைக்கும் பார்த்துட்டு முடிஞ்சோன்னு மத்ததை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதே நேரத்துல ஆண்ட்ரியாவோட இடம் இருக்குல்ல 5வது ஃப்ளோர் அந்த இடத்துல பில்டிங் எல்லாம் கட்டி ஹீரோக்கு சிலையெல்லாம் வச்சிட்டாங்க. ஆண்ட்ரியா இருந்துட்டு இந்த இடத்துல ஒரு மதவெறி புடிச்சு அழுகி போன மாதிரி எல்லாருமே இருந்துட்டு பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருப்பானுங்க. பட் இந்த ஃப்ளோருக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்பரான ஷேப் கிடைச்சிருக்கிறது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்குமே மிஸ்டர் ஜின்யோக்குக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மாஸ்டர். ஆமா ஏன் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு நானுமே அவனோட 15வது ஃப்ளோருக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றீங்க அவருக்கு எதுவும் ஆகாதுல தெரசா கூட போயிருக்காங்களே அப்படிங்கிறப்ப அவர் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறப்ப அந்த எம்பையில வந்து 2 பேருமே சரக்கு போட்டு பேசிட்டு இருப்பாங்களே அப்ப கெட்டா தெரசா இருந்துட்டு உனக்கு தெரியுமா தெரேசாக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான கிரட்ஜஸ் அதாவது வெறுப்போட கலெக்ஷன் தான் நான் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல வெறுப்புகளால ஆனவளா இருந்தாலும் நல்ல கூலான பர்சனாலிட்டி தான் இருக்கு உனக்கு அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு ஆமா ஃபன்னியா இருக்குல்ல அதுலயுமே இருக்கலையே இவளுக்கு இருக்கிற ஒர்ஸ்ட் கிரட்ஜ் வந்துட்டு இதுதான். பட் என்ன தெரியுமா சில டைம் அந்த நல்ல தெரேசா இருந்துட்டு பண்றது எல்லாத்தையுமே என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. அதனாலயே சில டைம் அவளை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிடலாமா அப்படின்லாம் எனக்கு தோணும். சரி சரி அதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுல அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை நினைச்சுதான் ஆலிஸ்க்கு வந்து வருத்தமா இருக்கு. இப்பதான் நான் நினைச்சு பாக்குறப்ப எப்பவுமே கரெக்டான இந்த ஹோலி நைட்ஸ் எல்லாமே அழிவு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னோட கான்ட்ராக்டர் வந்துட்டு அவனை பாத்துக்க முடியும். பட் எதுக்கும் ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் பண்ணி வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறப்ப ஆண்ட்ரியா வந்துட்டு கொஞ்சம் கவலைப்படுறமா இருக்கு. சாரி அவனை வந்துட்டு ஒரி பண்ண வச்சிட்டால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றா. ஆனா அங்க தெரேசா வந்துட்டு இன்னுமே அந்த ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கிறா. போட்டு அவனை மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்கிறப்ப எஸ் தட்ஸ் ரைட் இப்படிதான் இருக்கணும். என்னோட பீப்பிள் மேல கை வச்சதுக்கு இதை தான் நான் உனக்காக பண்ணணும். இதுக்கப்புறம் அது மேல நீ பண்ணுவேன்னு நினைப்ப நீ அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த கவாயின் இருந்துட்டு என்னோட டேட்டா எல்லாமே இவ என்னோட லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்லுது. பட் அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாரு நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் கொஞ்சம் இறக்கம் காமி அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு இறக்கமா அதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப நம்ம தப்பிக்க பாக்குறப்ப அவனை தூக்கி தூண்லே இருந்துட்டு அடிச்சுட்டு அவரோட அந்த டார்க்னஸ் பவரை வச்சு கட்டி போட்டாராம். அவன் இருந்துட்டு ஏன் நான் தான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு விச் பர்னிங் ரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அவனை அப்படியே நெருப்ப வச்சு கறிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது இது வந்துட்டு அவனோட தப்ப உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நான் நினைச்சதை விட இப்ப எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. பேசாட்டி இந்த உடம்ப நானே அப்படியே கண்ட்ரோல்ல எடுத்துட்டுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரா. அப்ப அந்த இசபெல்லா இருந்துட்டு அழுகிறத நிறுத்தி முடிச்சுட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு இனிமேல் நீங்க தான் என்னோட டிசைபிள்ஸ் நீங்களாம் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் நம்ம சான்ஸ் நம்ம வந்துட்டு இப்ப டெல்டா காம்பினேஷன்ல பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. மெரியா வந்துட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒண்ணு பண்ணணும் நீங்க இருந்து வாட்ச் பண்ணா மட்டும் போதும். வெட்டரன்ஸ் கம்பெனியோட 3 வெட்டரன்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க
பாருங்க. அப்புறம் நம்ம பழைய நாட்கள் மாதிரியே அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல புடிச்சு வைக்கிறான். அப்ப டேமினி வந்துட்டு அவனோட ட்ரோன் கிரியேஷன் மூலியமா நிறைய ட்ரோன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர வைக்கிறப்ப இயான்வா இருந்துட்டு அந்த ட்ரோன்ஸ் மேல எல்லாத்துமே கால வச்சு ஏறி அதுங்க பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றா. இது மூலியமா 20 செகண்டுக்கு இவரோட மேக்ஸிமம் ஸ்பீட் மூவ்மெண்ட் இருந்துட்டு 100% அதிகரிச்சிடும். இதனால பயங்கர வேகத்துல டெல்டா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ஸ் மேல நகர்ந்துகிட்டே இருக்கா. சோ இப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப மிரியா வந்துட்டு என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரியான சீரியல் அட்டாக் நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது வந்துட்டு ட்ரெடிஷனலா இருக்கிற டேங்க் ஹீலர் அதுக்கப்புறம் டீலர் இந்த காம்பினேஷனை விட டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கில்லை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் பார்த்து இசபெல்லா இருந்துட்டு வேணாம் நிறுத்துங்க, எதுக்காக நான் உருவாக்குற எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நிறுத்துங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டார் கர்ஸ் செல்ஃப் ஹேட்ரட் அப்படிங்கிற ஒரு பேரியரை வந்துட்டு கிரியேட் பண்ணலான்னு பாக்குறா. பட் அந்த பேரியர் இருந்துட்டு போட முடியாம தகர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு வருது. ஹீரோ இருந்துட்டு உன்னோட பேரியர் எல்லாமே எவ்வளவு கடுப்பேது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி நான் உன்னை வந்துட்டு பேரியர் ஆக்டிவேட் பண்ண விடுவேன், உன்னோட கனவுல கூட அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூன் இம்ப்ரிண்ட் ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். ஆக்சுவலா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றப்ப ஹீரோட பேரியர் ஸ்கில் வந்துட்டு அதிகமாயிரும். வெறும் கம்மியான மானா வச்சு ஹீரோவால நிறைய பேரியரை உருவாக்க முடியும். அதனால ஹீரோ வந்துட்டு 9 ஸ்டார் பேரியர் மல்டி லேயர் பேரியர் அப்படிங்கிற பேரியர் யூஸ் பண்ணி ஜோடியாக் சைன்ல இருக்குள்ள ஸ்கார்பியன் சைன் அதை வந்துட்டு உருவாக்குறான். நிறைய பேரியர்ஸை வந்துட்டு அந்தந்த இடத்துல வச்சு அப்ப அதை பார்த்து இவர் வந்துட்டு மறுபடியும் கத்திட்டு அழுக ஆரம்பிச்சாரா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.